வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இதுவரைக்கும் நம்ம ஆங்கில எழுத்துக்கள்ல எதுவரைக்கும் படிச்சிருக்கோம்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வெரி குட். ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே, எல், எம், என், ஓ, பி, கியூ, ஆர், எஸ், டி, யு, வி, டபிள்யூ அது வரைக்கும் படிச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன எழுத்து பார்க்க போறோம்னா, எக்ஸ். எக்ஸ் பார்க்க போறோம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்குறீங்க எக்ஸ். 2 கோடு கொஞ்சம் சாய்வா போடணும் எக்ஸ். இதில என்ன தெரியுதுன்னா, இதுக்கு ஜைலஃபோன். ஜைலஃபோன். ஆனா நம்ம ஜைலஃபோன்னும்போது சவுண்ட் வருது. ஆனா நம்ம எழுதுறது எக்ஸ் வச்சு தான் எழுதுறோம். ஸோ இது ஒரு இசைக்கருவி. ஸோ நம்ம பேசுற ஃபோன் அது தொலைபேசி அது வேற. இது ஜைலஃபோனுன்னும்போது இது உங்களுக்கு ஒரு இசைக்கருவி ஆயிடும். ஸோ இத விட அம் எக்ஸ்ரே அப்படின்னு ஒண்ணு எடுப்போம். எக்ஸ்ரே ஒரு உடல்ல எதுவும் வியாதி இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக, பரிசோதனை பண்ணுறதுக்காக நம்ம உடல் உறுப்புகளுக்கு உள்ள இப்போ மேலே இருக்கிறத ஃபோட்டோ எடுத்தா எடுக்க முடியும். உள்ள எடுக்கிறத எக்ஸ்ரே மூலமா தான் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு கொஞ்சம் போல கதிர்வீச்சு உபயோகப்படுத்தி எடுப்பாங்க. ரேடியேஷன்னு சொல்லுவாங்க. அதிகமா கதிர்வீச்சு போச்சுன்னா உடம்புக்கு ரொம்ப கெடுதி இல்லையா? ஸோ அது பல புற்று வியாதிகள், புற்றுநோய் என்ற வியாதிகள்லாம் ஏற்படுத்தும். ஆனா இந்த எக்ஸ்ரே எடுக்கும்போது கொஞ்சோண்டு ஸ்மால் அமௌண்ட் தான் யூஸ் பண்றதுனால, பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஸோ உதாரணத்துக்கு நம்மளுடைய எலும்புகளையோ, பல்லையோ அல்லது உள்ளுக்குள்ள இருக்கிற உறுப்புகள்லாம் அவங்க அ எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. அம் ஸோ கையில எப்படி எலும்புகள்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இது ஹேண்ட் எக்ஸ்ரே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அளவுக்கு வெளியில ஃபோட்டோ எடுத்தா தெரியாது. உள்ளுக்குள்ள ஏதானும் வியாதி இருக்கா? ஏதானும் உடைஞ்சிருக்கா? ஃப்ராக்சர் ஆயிருக்கா? அப்படின்னு பார்க்கறதுக்கு. லங்ஸ் இது நுரையீரல். நுரையீரலுக்குள்ள எதுவும் வியாதி இருக்கா? உதாரணத்துக்கு காசநோய், டிபி, டியூபர்குலோசிஸ் அந்த மாரி எதுவும் இருக்கான்னு பார்க்கறதுக்கெல்லாம் இந்த எக்ஸ்ரே வச்சு பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்ஆர்ஏஒய் எக்ஸ்ரே. எக்ஸ் கோடு RAY.